அரசியல் வெங்காயம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில ஒரு சூழல் போயிட்டுருக்குல்ல. சங்கிகள் வந்து தமிழ்நாட்ட கலவர பூமியா ஆக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அது சம்பந்தமா வந்து நான் ஒரு சின்ன நீங்க இத கவிதைன்னு எடுத்துக்கலாம். கவிதைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹைக்கூன்னு எடுத்துக்கலாம். இல்ல ஒரு சிறுகதைன்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும், இத நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. இது உண்மையா நடந்தது. இது யாருக்கு நடந்துச்சுன்னு இறுதியில சொல்றேன். இத நான் படிக்கிறேன் முதல்ல கேட்டுருங்க. என் குடும்பம் மதுரை திருநகர், பசும்பொன் நகர், டிவிஎஸ் நகர், நாகமலை, பழங்காநத்தம் ஆகிய இடங்களில் குடியிருந்துள்ளது. அம்மா தீவிர முருகன் பக்தர். அப்பாவின் குடும்பத்திலும் முருக பக்தர்கள். அப்பாவும் சின்னாத்தாக்களும் நாத்திகர்கள். எனக்கும் தங்கைக்கும் திருப்பரங்குன்றத்தில் வைத்து முதல் மொட்டை அடித்தார்கள். ஒன்றுவிட்ட தம்பி தங்கைகளுக்கும் பழனியிலோ குன்றத்திலோ மொட்டையடிப்பார்கள். அவர்களின் குழந்தைகளுக்கும் திருப்பரங்குன்றத்தில்தான் மொட்டையடித்தார்கள். ஆக முருகன் உடனான சாகவாசம் ஆண்டு முழுவதும் உண்டு. மதுரையில் இருந்த காலத்தில் வாரந்தோறும் திருப்பரங்குன்றத்திற்கு செல்வது அம்மாவின் வழக்கம். பல்வேறு ஊர்களுக்கு மாறுதலாகி சென்றாலும் மதுரைக்கு சென்று திருப்பரங்குன்றத்திற்கும் மீனாட்சி அம்மனுக்கும் வழிபாடு செய்வது அவரது பழக்கம். அப்பாவின் குடும்பத்தில் கிட்டத்தட்ட அனைவரும் குழந்தைகளுக்கு முருகன் பெயர்களையே வைப்பார்கள். சரவணன், செந்தில், கார்த்தி, பழனி, அருள் என குடும்பம் முழுவதும் முருகன் பெயர்கள் நிரம்பி வழியும். வடிவேல், குமாரையா, முருகானந்தம், ஆறுமுகனார் என அப்பாவின் முந்தைய தலைமுறையில் பெயர் இருக்கும். 1948ஆம் ஆண்டு காந்தியடிகளின் நினைவாக அப்பாவுக்கு மட்டும் காந்தி என பெயரை மாற்றினார்கள். குடும்பத்தில் அனைவருக்கும் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் ஆகியன ஆண்டு பயண திட்டத்தில் உள்ள வழிபாட்டு தலங்கள். வேண்டுதல்கள் இந்த தலங்களை வைத்தே நடக்கும். சொந்தங்கள் ஒன்று கூடி எங்கள் அனைவரையும் கோடை விடுமுறை முழுவதும் கோயில் குளங்களுக்கு கூட்டிச் சென்று கொடுமைப்படுத்துவார்கள். கூடுதலாக அம்மாவிற்கு சமயபுரமும் நாகூர் தர்காவும் வேளாங்கண்ணியும் பட்டியலில் உண்டு. கடவுள் பெயர், வழிபாட்டு முறை, வழிபடும் இடமெல்லாம் அவருக்கு முக்கியமல்ல. அவர் பக்தர். காலையில் கந்தசஷ்டி கவசம் கேட்க வேண்டும் எனும் அம்மாவின் நீண்ட நாள் கோரிக்கைக்காக அப்பா நேஷனல் பிராண்ட் மோனோ டேப் ரெக்கார்டர் வாங்கினார். நீண்ட நாட்களாக வேறு பாடல்களை அது ஒலிக்காமலேயே இருந்தது. அன்பையும் சமத்துவத்தையும் அம்மாவின் வழியே கற்றேன். பள்ளி, இறுதி கல்லூரி ஆரம்ப கட்டத்தில் முழு நாத்திகனாக மாறும் வரை அம்மாவின் விபூதி இல்லாமல் வெளியே சென்றதே கிடையாது. அசைவ உணவை மறுத்தவர் அல்ல. நாளொன்றுக்கு 3 மணி நேரமாவது அவர் சாமி கும்பிட்டாக வேண்டும். எங்களிடம் எதையும் வற்புறுத்தியதும் இல்லை. அப்பா நாத்திகராக இருந்தாலும் அம்மாவை தவறாது கோவிலுக்கு அழைத்துச் செல்வார். வீட்டில் கற்பூரம் ஏற்றி அம்மாவிற்கு பூசை செய்து பழகி கொண்டவர். கல்லூரி காலம் வரை நான் தமிழ்நாட்டில் சென்று வணங்காத கோவில் இல்லை. அம்மாவின் விருப்பப்படி எனக்கு திருமுருகன் என பெயரிட்டார். அம்மாவின் விருப்பப்படி எனக்கு திருமுருகன் என பெயரிட்டார் அப்பா. அவரின் விருப்பப்படி 6 வடை வீடுகளில் 5இல் எனக்கு மொட்டையடித்து வணங்க வைத்தார். சரஸ்வதி பூசைகளில் அப்பாவுடைய புத்தகங்களும் பூசைக்கு வரும். சரஸ்வதி பூசைகளில் அப்பாவுடைய புத்தகங்களும் பூசைக்கு வரும். அதில் முக்கியமாக மார்க்சின் டேஷ் கேபிட்டலும் பெரியார் புத்தகமும் ஒன்று இருக்கும். அம்மாவுக்கு பொறுத்தவரை அவை புத்தகங்கள். அப்பாவை பொறுத்தவரை இவையெல்லாம் அம்மாவின் நம்பிக்கைகள். அம்மாவை பொறுத்தவரை இவை புத்தகங்கள். அப்பாவை பொறுத்தவரை இவையெல்லாம் அம்மாவின் நம்பிக்கைகள். மசூதிக்கு அருகே குடியிருந்த சமயத்தில் மசூதியை கடக்கும் போதெல்லாம் கன்னத்தில் போட்டுக்கொண்டு வணங்கியபடியே செல்வார். கடவுள் இருக்கிறார் என்னும் நம்பிக்கை அவருக்கு உண்டு. ஆனால் இதுதான் கடவுள், இதுதான் சடங்கு என பிடிவாதம் பிடித்ததில்லை அம்மா. எவரையும் துன்புறுத்தாத ஆதிக்கமில்லா அன்பையே அவர் ஆன்மீகமாக கடைபிடித்தார். எவரையும் துன்புறுத்தாத ஆதிக்கமில்லா அன்பையே அவர் ஆன்மீகமாக கடைபிடித்தார். இதை அவர் எங்கு கற்றார் என தெரியாது. கார்த்திகை தீபத்தை வைத்து சிக்கல் செய்பவர்களை அவர் நிராகரித்திருப்பார். இதை அவர் எங்கு கற்றார் என தெரியாது. கார்த்திகை தீபத்தை வைத்து சிக்கல் செய்பவர்களை அவர் நிராகரித்திருப்பார். காரணம், பாபர் மசூதியை இடித்தபோது அவர் சொன்னது நினைவில் உண்டு. சாமி கும்பிடுற கோயிலை ஏம்பா இடிக்கிறாங்க? சாமி கும்பிடுற கோயிலை ஏம்பா இடிக்கிறாங்க? அவங்க எப்படிப்பா நல்லவங்களா இருக்க முடியும்? அவங்க எப்படிப்பா நல்லவங்களா இருக்க முடியும்? அவரால் சங்கிகளை சகித்து கொள்ள முடியவில்லை. சங்கிகளை சகித்து கொள்ள முடிந்ததே இல்லை. சாமிநாதன்களை விட சாமானிய தமிழர்களின் வாழ்வு அன்பால் நிறைந்திருக்கிறது. சாமிநாதன்களை விட சாமானிய தமிழர்களின் வாழ்வு அன்பால் நிறைந்திருக்கிறது. இந்த வரிகள் நமக்கு சொந்தமானதில்லை. மே 17 இயக்கத்தோழர் திருமுருகன் காந்திக்கு சொந்தமானது. அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவர் இந்த திருப்பரங்குன்ற சர்ச்சைக்கு நேரத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு.
இதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களோட குணம். இப்படித்தான் நம்ம வீட்டு அம்மாக்கள் இருந்தாங்க. இப்படித்தான் நாமளும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சங்கிகள் தான் நம்ம தமிழ்நாட்டில் கலவரம் செய்ய முற்படுறாங்க. இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம அம்மா அப்பாக்கள் எச்சரிக்கையோடு இருந்தாங்க. அவங்களுக்கு எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் இருந்துச்சு. நாம் அந்த பக்குவத்தை அடையணும். தோழர் திருவோட இந்த பதிவு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நம்மளை மிகப்பெரிய அளவில் ஈர்த்துச்சு. உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சோம். அதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி.